மார்க்கெட்ல எப்பயுமே பாத்தீங்கன்னா 100 மெம்பர்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஒரு 100 பீப்புள் நம்ம வந்து ஸ்டாட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப இந்த 100 மெம்பர்ஸோட ஸ்டாட்ஸ் பிரகாரம் பார்த்தா, இதுல 90 மெம்பர்ஸ் யாரா இருக்காங்க? லூசரா இருக்காங்க. லூசிங். ஆனா, இப்ப இந்த 90ய நீங்க 100ஆ நெனச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுல 90% எப்படி இருக்காங்கன்னா, தே ஆர் குட் இன் சார்ட். தே ஹேவ் த ரியல் நாலேஜ் இன் தி சார்ட். எய்தர் அவங்க மூவிங் ஆவரேஜ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதர்வைஸ் தே ஆர் ஸ்ட்ராங் இன் ஆர்எஸ்ஐ. அதர்வைஸ் தே ஸ்ட்ராங் இன் சம் அதர் கான்செப்ட். அவங்களோட மென்டார் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த கான்செப்ட்ல அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. தே ஆர் குட். தே ஸ்பெண்ட் குட் அமௌண்ட் ஆஃப் டைம் இன் த லேர்னிங். நான் குறைய சொல்ல மாட்டேன் ட்ரேடர்ஸை எப்பயுமே. அவங்க அவங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, லேர்ன் பண்றாங்க, பிராக்டிஸ் பண்றாங்க. ஆனா எதை மட்டும் பண்றாங்க? இந்த சார்ட் மட்டும் பண்றாங்க. ஆனா இந்த சார்ட்டை மணி ஆக்குறது எங்க? உங்க ட்ரேடிங் மெத்தட். புரியுதுங்களா? இப்ப சிம்பிளா சொல்ல போனா நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் வச்சுக்கோங்களேன். இந்த பிசினஸ் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் வேற, மார்க்கெட்டிங் வேற. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். என்னதான் குவாலிட்டியான ப்ராடக்ட்டை நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மார்க்கெட்டிங், அட்வைஸ்மெண்ட், இந்த சேல்ஸ் பண்ண தெரியலனா வேஸ்ட். சூப்பர் ப்ரோ. இந்த இந்த மெத்தட் தான். சாரி சொல்லு ஹாய் ஹரி. சாரி நான் கவனிக்கல. வெல்கம் வெல்கம் டு. லாஸ்டா வந்து இப்ப சொல்றீங்க பாத்தீங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நானும் 2 வருஷமா ஃபாலோ பண்ணேன். லாஸ்டா நீங்க சொல்லி கொடுத்த அந்த ஆப்ஷன்ஸை வச்சுதான் இப்ப நான் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ப்ரொஃபைல்ஸ் வச்சுதான் இப்ப எனக்கு மணியை ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் எல்லாமே நானும் கத்துக்கிட்டேன். எல்லா ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யுது. ஆனா எதுவும் என்னால சம்பாதிக்க முடியல. கடைசியா அந்த ப்ரொஃபைல்ல உட்கார வச்சேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பணம் வந்துட்டே இருக்கு. இதுதான் உண்மையான வாழ்க்கையே. கரெக்ட். வெரி குட். வெரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நமக்கு என்னன்னா, இங்க ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணிட்டோம். மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், சேல்ஸ் பண்ண தரலாம் முடியல. இதுதான் மணி. இப்போ அதே தான் இங்க ட்ரேடர்ஸோட பிரச்சனை என்னன்னா, அவங்க வந்து மூவிங் ஆவரேஜ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆர்எஸ்ஐல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா பார்த்தா கேண்டில் ஸ்டிக்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. சும்மா இல்ல, தே ஆர் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். நான் பார்த்துருக்கேன் என்னுடைய சர்க்கிள்ல. கேண்டில் ஸ்டிக்ல அவங்க அந்த கேண்டில் எக்ஸ்பிளைன் பண்றது, நிறைய அந்த கேண்டில்லேயே நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்கு. இ கேண்டில், எல் கேண்டில், சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறமா அட்வான்ஸ் கிளாஸஸா நம்மள மாதிரி பீப்புள் என்ன பண்றாங்க, மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ, இதுலலாம் என்ன பண்றாங்க, வால்யூம் ப்ரொஃபைல், இதுலயும் அவங்க வந்து என் நம்பர் ஆஃப் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பண்ண தெரியல, இதை எப்படி மணி ஆக்குறதுன்னு தெரியல. ஏன்னா மார்க்கெட்டோட வேலடைல் இஸ் டிஃப்ரெண்ட். புரியுதுங்களா? மார்க்கெட்டோட வேலடைல் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டேபிள். அது வீக்லிக்கு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும், மந்த்லிக்கு அது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும், இன்ட்ராடே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஆனா ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களோட அப்ரோச் பர்ஃபெக்டா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன பண்ணோம், இதுதான் அவர் சொல்றாரு. 90% ஆஃப் பீப்புள் வந்து வின்னர்ஸ், லூசர்ஸ் யாரா இருக்காங்கன்னா, அவங்க குட் இன் சார்ட்ஸ். அவங்க சார்ட்ல ரொம்ப குட்டா இருக்காங்க, நல்ல நாலேஜ் இருக்கு. ஆனா அப்ப என்ன பண்ணதில்ல, அந்த ட்ரேடிங் மெத்தட்ல அவங்க என்ன பண்றாங்க, மிஸ் பண்றாங்க. ட்ரேடிங் மெத்தட்ன்ற போது சிம்பிளா சொன்னா ஸ்டாப் லாஸ் என்ட்ரி, இந்த டார்கெட்டை ஃபர்ஸ்ட் லைனா வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரி, இந்த டார்கெட்னும் போது இந்த இடத்துல நெக்ஸ்ட் என்ன வருது உங்களுக்கு, எந்த எக்ஸ்பைரியை யூஸ் பண்ணணும், ஓகேவா, எந்த காம்பினேஷன்ல போகணும், பை அண்ட் செல் காம்பினேஷன் எப்படி போகணும், தட்ஸ் கம்ஸ் அண்டர் ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை இருந்து நீங்க என்ன பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணும்போது, ஸ்ட்ராட்டஜின் போது என்ன சார் பண்ணுவோம், இப்போ ஸ்ட்ராட்டஜின்ற வேர்டுக்கு பொருத்தமான இடம்னா இந்த நம்ம என்ன சொல்லுவோம், மேக்ஸிமம் எடுக்கிற எக்ஸாம்பிள் எதுவா இருக்குன்னா வாரா தான் இருக்கும். இப்போ வாரில் என்ன பண்ணுவோம், நம்ம ராமாயண மகாபாரதம்லாம் கேட்டிருப்போம், நிறைய கதைலாம் கேட்டிருப்போம். வாரில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த இடத்துல ட்ரூப்ஸ் வெளியே வந்தா நீங்க அட்டாக் பண்ணணும், இந்த பக்கம் நீ வந்தா நீ அட்டாக் பண்ணணும், இந்த பக்கம் வந்தாலும் நீ அட்டாக் பண்ணணும். என்ன பண்றோம், நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றோம்ல. அந்த மாதிரி நம்ம இங்க ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண பிறகு எய்தர் மார்க்கெட் கோ வித் யுவர் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதே மார்க்கெட் என்ன பண்ணும், பிஹேவ் பண்ணும். அப்படி பண்ணிச்சுன்னா உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, ப்ராஃபிட் டைரக்டா வந்துடும். ஆனா மார்க்கெட் வில் டூ அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல உங்க கேபிட்டலை
ப்ரொடெக்ட் பண்ண கத்துக்கணும். அப்ப என்ன நெக்ஸ்ட் நம்ம என்ன கத்துக்கல இன்னும்? கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ற மெத்தட்ஸை நம்ம கத்துக்க முடியல. அதனால என்ன ஆகுது? எக்ஸ்பெக்டட் பிஹேவியர்ல ப்ராஃபிட் எடுக்கிறோம், அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர்ல லாஸ் எடுத்துட்டு போறோம். புரியுதுங்களா? அப்போ அஸ் எ ட்ரேடரா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்தந்த மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த 3 விஷயத்த ரொம்ப கிளாரிட்டியா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒன்னு சார்ட்ஸ். நான் எந்த சார்ட்ஸுமே குறை சொல்ல மாட்டேன். எல்லாமே ஒர்க் ஆகும். பட் உங்களுக்கு அது கரெக்டா அனலைஸ் பண்ண தெரியணும். எனி சார்ட்ஸ், மார்க்கெட் ப்ரொஃபைல், வால்யூம் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லி நான் தலையில தூக்கி வச்சுக்க மாட்டேன். ஓகேங்களா? எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் பண்றேன். ஓகேங்களா? மார்க்கெட் ப்ரொஃபைல், வால்யூம் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோக்கு வரதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணியிருந்தோம் நாங்களாம் என்ன பண்ணோம்? எஸ்எம்சி பண்ணியிருக்கோம், ஹார்மோனிக் பேட்டர் பண்ணியிருக்கோம், மூவிங் ஆவரேஜ் பண்ணியிருக்கோம், இண்டிகேட்டர்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம், நிறைய ட்ரேட் செட்டப் பண்ணி, ஏன் அல்கோ கூட பண்ணியிருக்கோம். எல்லாமே நாங்களும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? எனக்கு இன்னைக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு, நான் இதை எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். ஏன்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு, சொல்லி கொடுக்குறேன். முடிஞ்சிருச்சு ஒர்க். இது சார்ட். இப்ப இந்த சார்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துல நம்ம மார்க்கெட்டுக்கு தகுந்தாப்புல முதல்ல யோசிக்கணும். நம்ம மார்க்கெட் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க? நம்ம எங்க ட்ரேட் பண்றோம்? நம்ம இந்தியால ட்ரேட் பண்றோம், என்எஸ்சில ட்ரேட் பண்றோம். அப்ப என்எஸ்சியோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன? என்எஸ்சி ஃபங்க்ஷன் அவங்க என்ன பண்ணாங்க? இண்டைசஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் F&O ஸ்டாக் இருக்கு. அதுக்கப்புறம் கேஷ் மார்க்கெட் இருக்கு. we had 3 types. கரெக்ட்? இப்போ இண்டைசஸ் போது உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் இங்க வருது? இங்க எக்ஸ்பைரி கான்செப்ட் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்புறம் ஆப்ஷன் செயின் இருக்கு. இந்த கான்செப்ட்லாம் இங்க வருது. புரியுதுங்களா? அப்போ இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய ட்ரேட் செட்டப் இருக்குல்ல, இந்த ட்ரேட் செட்டப் எதுக்கு பொருத்தமானதுன்னு பார்க்கணும். இண்டெக்ஸ்க்கு பொருத்தமானதா, F&Oக்கு பொருத்தமானதா, கேஷ்க்கு பொருத்தமானதா? அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? இப்போ கேஷ்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கு தகுந்தாப்புல போயிடலாம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இண்டெக்ஸ் போது உங்களுக்கு ஆப்ஷன் செயின் எக்ஸ்பைரிலாம் வரும். கரெக்ட்டுங்களா? இப்போ இதெல்லாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணும். இப்போ என்ன இது வந்து பார்ட் 1, இது வந்து உங்களுக்கு பார்ட் 2, அதுக்கு அடுத்ததா எனக்கு பார்ட் 3. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணும். ஸ்ட்ராட்டஜில நிறைய வகை இருக்கு. மந்த்லி ஸ்ட்ராட்டஜி, வீக்லி ஸ்ட்ராட்டஜி, 2 to 3 days ஹோல்டிங்கான ஸ்ட்ராட்டஜி, இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம என்ன பண்ணோம்? ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மார்க்கெட், இந்த சார்ட்டோடைய அனலைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பர்டிகுலர் மார்க்கெட்டோட பிஹேவியருக்கு தகுந்தாப்புல இங்க என்ன பண்ணணும்? நம்ம பிளான்ஸ் கிரியேட் பண்ணோம். பிளான்ஸ் கிரியேட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி பிளஸ் முக்கியமானது அட்ஜஸ்ட்மெண்ட், இதுல நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். யார் ஒருத்தவங்க இந்த 3 விஷயத்துமே சிங்க் பண்றாங்களோ அவங்க தான் மார்க்கெட்ல சர்வைவல் ஆக முடியும். ஓகேங்களா? பெரிய பெரிய ட்ரேடர் கூட மிஸ் பண்றது இங்கதான். ஓகேங்களா? ஸ்கேல்பிங் இன்ட்ராடே இல்ல. அப்படி நம்மளுக்கு சார்ட் புரிஞ்சுச்சா? இந்த சார்ட் இப்ப எதுக்கு பதில் இதுக்கு பதில், அப்ப இதுக்கு தகுந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, அட்ஜஸ்ட்மெண்ட். இப்ப மார்க்கெட் என்ன பண்ணுது? ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா மூவ் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? முதல்ல ஒரு 200 பாயிண்ட் அப்படியே பேஸ் போடுது, அப்படியே ஒரு ஸ்பைக் போகுது, திரும்ப ஒரு 200 பாயிண்ட் பேஸ் போடுது, அப்புறம் ஸ்பைக் போடுது, திரும்ப இப்படிதான் போகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்கேல்பராவோ இன்ட்ராடேவோ இருந்தா சர்வே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவுட். அப்போ இந்த இடத்துல என்னது? மார்க்கெட் ஸ்லோ டைரக்ஷன்ல போகுது. இப்போ இந்த ஸ்லோ டைரக்ஷன்ல நம்ம மணி பண்ணணும். அதுக்கு தான் நம்மள ப்ரிப்பேர் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ எந்த நேரத்துல எதை பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு கிளாரிட்டியா நம்ம என்ன பண்ணணும்? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய சிமுலேஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இது ஒரு பிசினஸா பார்க்கணும். இப்போ வந்து ஒரு பிசினஸ் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னலாம் நம்ம நோட் பண்ணுவோம் சொல்லுங்க? ரா மெட்டீரியல் எங்க வாங்கணும், எங்க குவாலிட்டி ரா மெட்டீரியல் கிடைக்கும், அப்புறம் அந்த ரா மெட்டீரியல் கொண்டு வந்து எந்த இடத்துல அந்த ஃபேக்டரியை வந்து அவுட்லெட்டை நம்ம ஃபிட் பண்றது, அங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்னவாகும், அங்க லேபர் காஸ்ட் என்னவா இருக்கும், அப்புறம் அந்த இடத்துல ஏதாவது ஒரு பொல்யூஷன் ரிலேட்டடான விஷயம்லாம் இருக்கா, இந்த மாதிரி பேசிக் அனலைஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான அப்ரூவல் ப்ராசஸ்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு சீரியஸ்னஸ் நமக்கு என்ன வரமாட்டேதுன்னா இங்க ட்ரேடிங்ல வரமாட்டுது. நம்ம என்ன பண்றோம்? இங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், என்ட்ரியை போடுறோம், உடனே ஸ்கேல்ப் பண்றோம். அப்படிதான் நம்ம டிசைட் பண்ணுமே தவிர நம்ம அந்த மாதிரிலாம் அவசரப்பட்டுலாம் உள்ள போகவே கூடாது. என்ன கேட்டீங்கன்னா, யூ ஷுட் டூ ஆல் தீஸ் திங்ஸ் பர்ஃபெக்ட்லி அண்ட் ப்ரிப்பேர். யூ வில் டேக் டைம். 1 month எடுத்துக்கோ. அது கிடைக்குதா? சந்தோஷம்.
ஒரு சிலருக்கு 3 மந்த் ஆகுதா சந்தோஷம், ஒருத்தர் 6 மந்த்ஸ் ஆகுதா, 1 இயர் கூட ஆகலாம். நம்ம என்ன பண்ணோம், இதை அழகா ரெடி ஆகி இந்த பிசினஸ் கான்செப்ட்ல என்ன பண்ணோம், இதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அப்பதான் நம்ம என்ன பண்றோம், இதை பிசினஸா நம்ம கொண்டு போகும்போது உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். அப்பதான் நம்ம இம்ப்ளிமெண்ட் ஸ்டேஜுக்கே போகணும். அது வரைக்கும் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ ஒரு லாஸ்ட் வீக்ல சென்னையில ஒரு பூட் கேம்ப் நடந்துச்சு. சோ இதுவா அதெல்லாம் இந்த ட்ரேடர்ஸ் குருக்கள் சொல்லிட்டு பண்ணாங்க. ட்ரேடர்ஸ் குரூப் பூட் கேம்ப் நான் போயிருந்தேன். போயிருந்தீங்களா? வெரி குட். இவ்வளவு விஷயம் நீங்க சொல்லி தரீங்க ஈஸியா. இது இந்த அவங்க இத்தனைக்கும் அமௌண்ட் கட்டி தான் போறோம் அப்படி நீங்க இவ்வளவு விஷயம் ஃப்ரீயாவே சொல்லிட்டீங்க. இது எல்லாமே அவங்க வந்து மென்டர்ஷிப் காசு வாங்கி தான் பண்றாங்க. வெறும் கோர்ஸ் சொல்லி கொடுத்துட்றாங்க. ஆனா எல்லா பேஸுமே அந்த ப்ரொஃபைல்ல உட்கார வைக்கிறதெல்லாம் இருக்குன்னு வந்து யாருமே சொல்லி தரல. எல்லாமே அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்லி கொடுத்துட்றாங்க. ஆனா அதை மட்டும் வச்சு ஒன்னும் பண்ண முடியாது, இப்படிதான் பண்ணணும்னு யாருமே சொல்லி தர முடியாது. ஆமா, அதெல்லாம் சொல்லி தந்தா யாரும் வரமாட்டாங்கல்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ட்ரேடிங் பண்ணுமா, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வரலன்னா அப்புறம் என்ன இருக்கு, என்ன நடத்த முடியும், பிசினஸ் அவங்க பிசினஸ் போயிடும்ல. அந்த பிசினஸ் வந்து ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆமா, எப்படி சொல்லுவாங்க, இப்போ கோட்டாக் ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஒன்னு பார்த்தேன், நீங்களா பாத்தீங்களா? ஏபல் நீங்க பாத்தீங்களா அட்வர்டைஸ்மென்ட்? இல்ல, நான் கோட்டாக் தான் யூஸ் பண்றேன். நீங்க தான் யூஸ் பண்றீங்க. அப்படியா? கோட்டாக் ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணுங்க, நிறைய புதுசா ஒரு சீன் கொண்டு வருவான். அப்படியே 0 மினிட்ல 0 சார்ஜஸ்ல, அதாவது வெட்டிங் ரிசப்ஷனுக்கு வருவாரு ஒருத்தர், மாப்பிள்ள வந்து சுகமா நிக்கிற மாதிரி காமிப்பாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா போன் எடுத்து காமிப்பாரு, 0 சார்ஜஸ் ஃபார் இன்ட்ராடே. உடனே அவர் அப்படியே ஹாப்பி ஆயிட்டாரு மாப்பிள்ள. சோ அந்த மாதிரி தானே எதிர்பார்க்கறாங்க. இது வந்து ஒரு பிசினஸ்ங்க. இது வந்து எவ்வளவு பெரிய பிசினஸ் தெரியுங்களா மார்க்கெட்டு. எத்தனை ஜென்ரேஷன், இப்போ நம்மலாம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனா மேபி நம்ம வீட்டுல இருக்கோம், ட்ரேடிங் பண்ணவே அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க நம்மளோட எங்கேஜ்ல. இப்போ நம்ம மெச்சூர்ட் ஆகி ஃபேமிலி எல்லாம் பசங்களாம் ஆன பிறகு நம்மளுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ நம்ம ட்ரேடிங் பண்றோம். ஓப்பனா என்னுடைய சிச்சுவேஷன் அதுதான். ஓகேங்களா? இது என்ன இனிமேல் யாரும் கேள்வி கேட்க முடியாது. நானே ராஜா நானே மந்திரி, நான் பண்றேன். ஓகே, இல்லன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் எங்க பெரியப்பா ஒரு தொல்லை பண்ணுவாரு, இந்த பக்கம் எங்க பெரியம்மா என்ன தொல்லை பண்ணுவாங்க. இங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து எங்க அம்மா கிட்ட ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஐயோ அதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் ஒன்றும் ஏன் இப்போ இவ்வளவு பண்ணியும் இப்போ எங்க பெரியம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் பார்த்து பண்ணுடா, காசெல்லாம் போயிடும் அப்படின்னுவாங்க. அது மாதிரி அந்த மாதிரி கல்ச்சர்ல தான் நம்ம வாழ்ந்து வந்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம இந்த ட்ரேடிங்குள்ள வர்றதுக்கு ஏன் எல்லாம் பயந்தாங்க அந்த பீரியட்லனா, மேபி ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல ஏதோ ஒரு இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் கம்யூனிகேட் ஆயிருக்கும், இது கொஞ்சம் ரிஸ்கான ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரண்ட் பீரியட்ல நிறைய அவைலபிள் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, இதோட சீரியஸ்னஸ் எடுத்துக்க மாட்டோம். இது ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்ணணும், ஒரு பிசினஸா எடுத்துக்கணும் அப்படின்னு சீரியஸ் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே குயிக் மணியா எதிர்பார்க்கறாங்க. நான் ஒரு 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 கோர்ஸ் அட்டன் பண்ணணும், 1 வீக் அந்த கோர்ஸ் இருக்கணும், அடுத்த வாரம் நான் வந்து என்ன பண்ணணும், இன்கம் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த கோர்ஸ்க்கு கொடுத்த அந்த 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 ஃபீஸை நான் ரெக்கவரி பண்ணணும். 2வது டார்கெட் அடுத்த இன்கம் கொண்டு வரணும். இப்படிதான் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா எதிர்பார்க்கறாங்க. ஆனா இத வந்து ஒரு பிசினஸா நான் கொண்டு போகணும். ஒரு பிசினஸ்ன்னும் போது இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா நிறைய நான் லேட்டஸ்டா நிறைய ரீசெண்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்குலாம் பயங்கரமா கோச் பண்றாங்க, கவனிச்சிங்களா? நீங்க எவ்வளவு பேருக்கு இப்ப ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நீங்க ஓபன் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு வந்து உடனே என்ன பண்ணா, அவங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ் வேணுமா, அதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி தராங்க. அவங்களுக்கு ஒர்க் பண்றது ஒர்க் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மென்டாரு, அவங்கள எந்த ப்ராடக்ட் அதுக்கேற்ற மென்டாரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி குரூப்பு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு இன்குபேட்டர்னு சொல்லிட்டு அது ஒரு கான்செப்ட், இன்குபேட்டர் கான்செப்ட் சொல்லிட்டு அங்க அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஸ்மால் சார்ஜஸ்ல. இப்படி என்ன பண்ணா பொத்தி 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 அந்த பிசினஸ் வளர்த்து கொண்டு வருவாங்க வெளியே. ஸ்டார்ட் அப் இந்தியா எம்எஸ்எம்இல போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம், இல்ல உதயில ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், பிசினஸ் ஆரம்பிக்கலாம். அதுக்கு என்விரான்மெண்டல் சப்போர்ட்டா வந்து அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு சிலர் எடுத்து நடத்தாங்க ஒர்க் ஸ்பேஸ். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 ஃப்ளோர் இருக்க மாதிரி ஒரு பில்டிங் அவங்க வாடகைக்கு எடுத்துட்டு அங்க வந்து ஸ்மால் கேபின் எல்லாம் போட்டு கொடுத்து அந்த ஒர்க் ஸ்பேஸ் பண்ணி அந்த ஒர்க் ஸ்பேஸை இந்த ஸ்டார்ட் அப்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஹையர் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணும்போது ஒரு ஸ்பேஸ் இருக்காது, கிளைண்ட் மீட்டிங் வந்தாங்கன்னா அரேஞ்ச் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இருக்காது, எல்லாருமே ஒரு நார்மல் பீப்புளா இருப்பாங்க, ஃப்ரெஷர் காலேஜ் ஃப்ரெஷர்ஸா இருப்பாங்க. ஸோ ஒரு பிசினஸ அவங்க வந்து எப்படி ஒரு பதியம் போட்டு அப்படியே வளர்த்து கொண்டு வராங்க கேட்டுங்களா, ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன ஆகுது,
அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுது. நிறைய பிசினஸ் என்ன ஆகுது, திரும்பவும் ஃபிளாப் ஆயிடும், திரும்ப அடுத்தது அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இப்படிலாம் இருக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் ஆகும்போது. அப்போ இங்க ட்ரேடிங்னும் போது நம்ம என்ன பண்ணோம், நேரா வரோம், கேவைசி முடிக்கிறோம், ஓகேங்களா, அக்கௌண்ட்டை வந்து டிமேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம், உடனே ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். எவ்வளோ, வித்தின் 1 ஹவர்ல. கரெக்டுங்களா? இதானே நடக்குது. அப்போ ஒரு பிசினஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்கு ஆல்மோஸ்ட் 1 இயர் 2 இயர், சம் பிசினஸ்லாம் 5 இயர்ஸ் கூட கஷ்டப்படுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சுன்னு தெரியும். ஒரு பிசினஸ் மேல கொண்டு வரதுக்கு அவ்வளவு பண்ணி அவன் கொண்டு வரான். இங்க நீங்க 1 ஹவர்ல கொண்டு வரீங்க அப்படின்னா, ஏங்க இது இந்த உலகத்துல என்ன அதெல்லாம் ஈஸியா நடக்கிற விஷயமாங்க? கொஞ்சமாவது நம்ம சென்ஸோட யோசிக்கலாம் நம்ம. அப்போ இதுக்கு எவ்வளவு எஃபர்ட் நம்ம போட வேண்டியதா இருக்கு, எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு, இதுல எவ்வளவு மணி இருக்கு, எவ்வளவு பிக் ஷாட்ஸ் இருக்காங்க, எவ்வளவு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேட் நடக்குது ஒரு நாளைக்கு. புரியுதுங்களா? 5-6 வருஷமா இந்த அடிபட்டு இப்பதான் ப்ரோ அந்த இது புரிஞ்சிருக்கு. அப்போ உங்க பிசினஸ்க்கு 6 வயசு ஆயிடுச்சு. ஆமா, அது நீ வந்ததுக்கு அப்புறம் தான், இல்லைன்னா அதுவும் கிடையாது. அது என்னன்னா சொல்ல மாட்டாங்க எல்லாரும் போல்டா, நிறைய பேர் உண்மை சொல்ல மாட்டேங்கிறாங்க ப்ரோ. நீங்க சிம்பிளா சொல்ல போனா சிம்பிளான விஷயமே கிடையாது. ஒருத்தர் வந்து ட்ரைனிங் கொடுத்து மென்டார்ஷிப் பண்ணி அவங்க கொண்டு போறதுலாம் வந்து லேசான விஷயமே கிடையாது. இட்ஸ் அ சர்வீஸ். ஆக்சுவலி எனக்கு ஒரு சில மென்டார்ஸ்லாம் கிடைச்சாங்க. ஆல்மோஸ்ட் ஐ எம் கிஃப்டட் தான் சொல்லுவேன். ஓகேங்களா, 1-2 பேருக்குல நிறைய மென்டார்ஸ் நான் பார்த்துருக்கேன். நல்ல அவங்க இருக்கிற இடமே இன்னி வரைக்கும் நிறைய பேர் தெரியாது. நம்ம தான் தேடி தேடி கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கு மார்க்கெட்ல சிச்சுவேஷன்ஸ். ஒரு பக்கம் இப்படி, ஒரு பக்கம் ஆன்லைன் கிளாஸ் வாங்கிட்டு அப்படியே போயிடுங்க அப்படின்றாங்க. லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். பட் ரியலி இந்த மார்க்கெட்டோட என்விரான்மெண்ட்டை சொல்லி கொடுக்கறதுக்கோ, இல்லை இந்த மார்க்கெட்டோடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல எப்படி நீ நடந்துக்கணும் அப்படின்னு கைட் பண்றதுக்கோ, இல்லை ஒரு சிஸ்டம் கொடுக்கறதுக்கோ, முதல்ல ஒரு நல்ல ட்ரைனர் என்னதான் சொல்லுவாங்க, நீ முதல்ல லைவ் போவாதுன்னு தான் சொல்லுவாங்க. டோன்ட் கோ லைவ். எந்த ட்ரைனர் உன்னை வந்து நீ லைவுக்கு போகாதுன்னு சொல்றானோ அந்த ட்ரைனர் தான் உனக்கு கரெக்டான ட்ரைனர். நாம தான் லைவ் போவான்னு சொன்னா ஃபர்ஸ்ட் போயிருமே. சோ இது என்னன்னா, அந்த இடத்துல அவங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நீ இன்னும் ரெடி ஆகலன்றது அவங்களுக்கு தெரியும். அப்படி ரெடி ஆகலன்னு சொல்லிட்டா என்ன ஆயிடும்னா, நம்ம டிமோட்டிவ் ஆயிடுவோம். அதை சொல்லாம மறைமுகமா என்ன பண்ண, இப்ப லைவ் போகாதீங்க, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்க மாட்டோம். உடனே என்ன பண்ணுவோம், நான் 2 மாசமா இங்க கத்துட்டு இருக்கேன், இன்னும் நான் லைவ் கூட போக முடியல, வேற ட்ரைனர் அப்படின்னு சொல்லி அங்க போயிடுவோம். அவர் என்ன சொல்றாரு, மார்னிங் 9:00 9:15 வாங்க, நான் உங்களுக்கு ஆன்லைன்ல லைவ்ல ஸ்கேல்பிங் சொல்றேன்னு சொல்லி ஸ்கேல்பிங் சொல்லி கொடுத்து ஸ்கேல்ப் பண்ணுவார் நம்மளுடைய மணி எல்லாத்தையும். கரெக்டா? இதுதான் நடக்குது. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, முதல் நம்ம ஒரு அவேர்னஸா கிரியேட் பண்ணிக்கணும். இது ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ்ல நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டா என்ன பண்ணும், சார்ட்டை நல்லா லேர்ன் பண்ணணும். செகண்ட் பார்த்தா நான் எந்த ஊர்ல இருக்கேன், எந்த நாட்டில் இருக்கேன், நான் எந்த மாதிரி ட்ரேட் பண்றேன், நான் என்எஸ்சியை பண்றேன்னா என்எஸ்சியை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் ஃபாரெக்ஸ் பண்றேன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை நான் ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இல்ல நான் வந்து கமோடிட்டி மார்க்கெட் பண்ண போறேன், அந்த கமோடிட்டியோட மார்க்கெட்டை ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்போ எந்த கமோடிட்டி இன்க்ரீஸ் ஆகும், எப்போ டிக்ரீஸ் ஆகும், சீசனல் காம்போனன்ட்ஸ் அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி என்எஸ்சியில் வந்து பண்றேன் அப்படின்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ் எந்தெந்த மாதிரிலாம் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு, எது லார்ஜ் கேப், எது மிட் கேப், எது ஸ்மால் கேப், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து பை டேட்டாஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண, ட்ரேடிங் மெத்தடை கான்செப்ட் பண்ணணும். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மாதிரி ட்ரேடிங் மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு இது எல்லாத்தையும் உட்காந்து மினிமம் பேக் டெஸ்ட் பண்ணும். பொறுமையா எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணும். இதெல்லாம் என்னன்னா, இது கூட கத்து முடிச்சுடுவாங்க. இதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த பேக் டெஸ்ட்ன்றது பாத்தீங்கன்னா, இந்த பேக் டெஸ்ட்டுக்கு வரவே மாட்டாங்க. அலர்ஜி. அது பேக் டெஸ்ட்னால அவங்களுக்கு அலர்ஜி வந்துடும், ஓடிவிடுவாங்க. லேர்னிங் கிளாஸ்ல இருப்பாங்க. என்ன கோபி, கண்ணு திறந்ததே பேக் டெஸ்ட் தான் ப்ரோ. ஆமா. சோ ஃபர்ஸ்ட் வந்து பேக் டெஸ்ட் பண்ணனும்னா லேர்னிங் பண்ணாலும் 1 வீக் பண்ணுவாங்க சார். 1 வீக் 10 டேஸ் பண்ணிட்டு அதுலயே கான்ஃபிடன்ஸ் ரொம்ப எடுத்துருவாங்க. நான்லாம் 5 வருஷம் பேக் டெஸ்ட் பண்ணோம் ப்ரோ. ஆமா, 5 இயர்ஸ் பேக். 1 வீக் எடுத்து ரொம்ப ஹை கான்ஃபிடன்ஸ்ல போடுவாங்க உள்ள மார்க்கெட்டுக்கு. நைட்டும் பகலும் உட்கார்ந்து கோபி உங்களெல்லாம் வந்து 1 வீக் தான், நான் 1 வீக்கோ 1 இயர் தான் டெஸ்ட் பண்ண வச்சு. அங்க ஹரி புலம்புறாரு பாரு, 5 வருஷம் டெஸ்ட் பண்ணாரு என் கூட உட்கார்ந்து ஹரி. நான் 3 வருஷம் எடுத்துருக்கேன் அவரு. ஆமா, நீங்க வந்து இப்ப 3 இயர்ஸ் வரைக்கும் போயிருக்கீங்க.
ஸோ இந்த பேக் டெஸ்ட் பண்ணவங்க உட்காந்து பொறுமையா பேக் டெஸ்ட், நான் சொன்ன அந்த 3 ஃபார்மேட்டே கொண்டு வரணும். ஒரு பக்கம் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஒரு பக்கம் நம்மளுடைய சார்ட் அனலைசிங்கு, இன்னொரு பக்கம் நம்ம ட்ரேடிங் மெத்தட்ஸ், இது எல்லாத்தையுமே வரிசையா வச்சு பொறுமையா பேக் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். பண்ணி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரியல் மார்க்கெட்ல கால் வைக்கணும். ஓகேங்களா? அது வைக்க என்னன்னா, உங்ககிட்ட ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கும், பெஸ்ட் மெத்தட் இருக்கும், ஒரு மெத்தட். அந்த மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது. கட்டாயம் ஒரு ட்ரேடர் மார்க்கெட் வந்து ஒரு கிஃப்ட்டுங்க. நம்ம உள்ள வந்தோடனே நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த அது கத்துக் கொடுக்கும், ஒரு ட்ரேடிங் மெத்தடை. நான் அனுபவிச்சிருக்கேன். ஏதாவது ஒரு ட்ரேடிங் மெத்தடை ஒருத்தருக்கு அது கிஃப்ட் மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம். அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. கரெக்டா அந்த ட்ரேடிங் மெத்தட் அவங்க யூஸ் பண்ணும் போதெல்லாம் அவங்களுக்கு மினிமம் இன்கம் மார்க்கெட் கொடுக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மெத்தட் ஓவர் வச்சு மத்தெல்லாம் பண்ணுவாங்க. ஆமா ப்ரோ, எஸ்எல் அடிச்சு போட்டு வந்து அங்கேயே நிப்பான் ப்ராஃபிட்ல. அவங்களுக்கு எந்த மெத்தட் அந்த மார்க்கெட்டை சொல்லி கொடுத்ததோ அந்த மெத்தட் மட்டும் தான் அவங்க என்ன பண்ணணும், லைவ்ல இருக்கணும். மீதி அதுக்கு ஒரு அவங்களுடைய கேபிட்டல்ல ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணிட்டு அது மட்டும் லைவ்ல இருக்கணும். மீதி எல்லாமே அவங்க எங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க்கை இங்க பேக் டெஸ்ட்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணும். இந்த பேக் டெஸ்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரேடரா அவங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட பேக்ரவுண்ட். டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க பேக்ரவுண்ட். அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கோ, அவங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, குரோ ஆயிடுவாங்க. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை மார்க்கெட்ல. மேபி விரல விட்டு ஒரு சிலர் நம்ம எண்ணி வேணா சொல்லலாம். இப்போ யார் அதிகமா, ஜெகன் என்ன பண்ணிருக்காரு, நான் 3 lakh கொண்டு வந்தேன், இப்போ 3 crore வச்சிருக்கேன்னு அவர் வந்து சொல்றாரு. கரெக்டுங்களா? அது மாதிரி இன்னும் ஒரு சில ட்ரேடர்ஸ் வந்து நான் ஒரு சம் தௌசண்ட்ஸ் வச்சு சம் லேக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நீங்க இதை ஒரு பெர்சன்டேஜ் நோட் பண்ணுங்க. நம்மளோட க்ரௌட் எவ்வளோ, நம்ம வந்து க்ரோர்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்கும். அந்த க்ரோர்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்ல இந்த சக்சஸ் நம்பர்ஸ் என்னன்னு நோட் பண்ணுங்க. ஏன் இந்த நம்பர்ஸ் கம்மியா இருக்கு? அப்போ இந்த இடத்துல இவங்கெல்லாம் என்னது, ஹைலி ஸ்கில்டா மேல வந்திருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ மீதி பேர்லாம் வந்து கீழே போயிடணுமா? அதுதான் மார்க்கெட் இருக்கா? கிடையாது. அப்போ மீதி பேர்லாம் மேல வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணல, இன்னும் ஒரு ப்ராப்பர் ஒர்க் ஃப்ளோவை நம்ம ஒன்றும் கிரியேட் பண்ணல. அந்த ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா, இங்க இதோட அனுபவம் உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ கொடுக்கும். அந்த ஒர்க் ஃப்ளோ தான் உங்களுடைய பிசினஸ்க்கு உண்டான ப்ராசஸ். அப்ப இந்த ப்ராசஸ்ல நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு அவுட்புட் வரும். இந்த மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணதுல எனக்குன்னு ஒரு சிஸ்டம் நான் தனியா கிரியேட் பண்ணிட்டேன். அது வரும், தானா வந்துருச்சு. நான் வந்து தேடி கோர்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன், இன்னமும் தேடிட்டு இருந்தேன். இப்ப எனக்குன்னு ஒரு சிஸ்டம் உருவாயிடுச்சு, நானா உருவாக்கிட்டேன். நோ ஹோலி கிரெயில் மார்க்கெட்ல, எதுவுமே ஹோலி கிரெயில் கிடையாது. அதே மாதிரி ஹரியோட சிஸ்டம் எனக்கு ஒர்க் ஆகாம எனக்கு ஒர்க் ஆகாது. இப்ப ஹரியோட சிஸ்டம் ஏபிளுக்கு சொல்லி கொடுத்தா ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. ஏன்னா அவரு வந்து உட்காந்து பேக் டெஸ்ட் பண்ணாரு. அவர் பேக் டெஸ்ட் பண்ணி புரிஞ்சு அவருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சி அதுல இருந்து வந்த டெலிவரி. கண்டிப்பா இந்த ஸ்டேஜ நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், தயங்குறோம். அப்போ ஒரு ட்ரேடிங்ல நம்ம சக்சஸா வரணும் அப்படின்னும் போது இதோட சீக்ரெட் என்ன பிஹைண்டா இருக்குன்னா, இதுதான் சீக்ரெட் பிஹைண்ட், வேற எதுவும் கிடையாது. இப்ப இந்த விஷயத்த ஒழுங்கா பண்ணவங்க எந்த டைப் ஆஃப் ட்ரேடர் ஆனாலும் அவங்க சக்சஸ் ஆயிருப்பாங்க. கிளியருங்களா? கிளியர் ப்ரோ. பட் இதுல ஒரே ஒரு விஷயம் இருக்கு, நம்ம இந்த பீரியட்ல இருக்கும்போது கூட ஒரு மென்டார் இருக்கணும், இல்லைன்னா நமக்கு செட் ஆகாது, இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ஃபெட்டப் ஆயிடும். அதுதான் பெரிய ட்ராப். எல்லாமே துணிஞ்சு உட்காந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சட்டான ஒரு டீமோ இல்ல குரூப்போ ஃபார்ம் ஆயிருக்காது, இல்ல ஒரு மென்டார் இருக்க மாட்டாங்க கைட் பண்றதுக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிடுவாங்க, அவங்க ஃபெட்டப் ஆயிடுவாங்க. திரும்பவும் பழைய மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரேட்லாம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு அகைன் லாஸ் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வருவோம். இப்போ கரண்டா நம்ம